நியூஸ் 7 தமிழ் நேயர்களே வணக்கம். நான் பூஜிதா தேவி. வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். MBBS இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் போன்ற படிப்புகளை வெளிநாட்டில் போய் படிக்க முடியுமா? குறைந்த செலவில் படிக்க முடியுமா? யாரெல்லாம் படிக்கலாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெட் குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். வெளிநாடு சென்று படிக்க ஆர்வமாக உள்ள மாணவர்களுக்கு வழிகாட்டியாக உள்ள நியூ லைஃப் அப்ராட் வெளிநாட்டு கல்வி ஆலோசனை நிறுவனம் மக்களின் நம்பிக்கை பெற்றுள்ள காரணத்தால் கடந்த 11 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் நியூ லைஃப் அப்ராட் வெளிநாட்டு கல்வி ஆலோசனை நிறுவனத்தின் கிளைகள் தலைநகர் சென்னையிலும் அதேபோல் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளிலும் உள்ளன. ஆண்டுக்கு 100 முதல் 150 இந்திய மாணவர்கள் நியூ லைஃப் அப்ராட் ஆலோசனை நிறுவனம் வாயிலாக உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் படிக்க அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இந்த நிறுவனம் உலகின் முக்கியமான 25 நாடுகளில் உள்ள முன்னணி பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் படிப்பதற்கு உரிய முறையில் ஒப்பந்தம் செய்துள்ளது. நியூ லைஃப் அப்ராட் ஆலோசனை நிறுவனத்திற்குள் ஒரு மாணவர் நுழைகிறார் என்றால் அந்த மாணவர் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் எந்த நாட்டில் என்ன படிப்பு படிக்கலாம், அதற்கு எவ்வளவு தொகை செலவாகும் என அனைத்து ஆலோசனைகளையும் வழங்குகிறது. மாணவர் தேர்வு செய்யும் பல்கலைக்கழகத்தில் அட்மிஷன் பெற்றுத்தரும் நடவடிக்கைகளையும் நியூ லைஃப் அப்ராட் ஆலோசனை நிறுவனமே பார்த்துக் கொள்கிறது. மேலும் வெளிநாடு செல்ல தேவையான பாஸ்போர்ட் பெறுவது முதல் விசாவுக்கு விண்ணப்பித்து சரிபார்த்து தருவது, விசா கிடைத்த மாணவருக்கு விமான டிக்கெட் புக் செய்வது, வெளிநாட்டு பண பரிவர்த்தனை, வங்கியில் கல்வி கடன் பெறுவது வரை பெற்றோர்களின் சுமைகளை குறைத்து விடுகிறது நியூ லைஃப் அப்ராட் ஆலோசனை நிறுவனம். உள்ளூர் கார்டியனை நியமிப்பது, தரமான விடுதியை ஏற்பாடு செய்வது, மாணவர்கள் கல்லூரிக்கு பாதுகாப்பாக சென்று படித்து வருவதற்கான ஏற்பாடு, மாணவருடைய படிப்பு காலம் முடிந்து மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பி வருவது என பெற்றோர் அருகிலிருந்து பார்த்து கொள்ளும் அனுபவத்தை நியூ லைஃப் அப்ராட் நிறுவனத்தினர் வழங்குகின்றனர். இது போன்ற சிறப்பம்சங்களை நியூ லைஃப் அப்ராட் நிறுவனம் கொண்டிருப்பதால் தான் வெளிநாடு சென்று படிக்க ஆர்வமுள்ள மாணவர்களுக்கான ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக நியூ லைஃப் அப்ராட் வெளிநாட்டு கல்வி ஆலோசனை நிறுவனம் இயங்கி வருகிறது. உள்ளூர்ல மட்டும் இல்ல, வெளிநாட்டில் போய் MBBS படிக்கணும்னாலும் நீட் தேர்வு, நீட் மதிப்பெண் ரொம்ப அவசியம். ஆனா எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும், இப்படி வெளிநாட்டில் போய் படிக்கிறதால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் போன்ற பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விடையளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெடின் சீனியர் கவுன்சிலர் மற்றும் ரீஜனல் ஹெட் மிஸ் சோஃபியா. அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் மேடம். புதியதாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்காக சொல்லுங்க, நியூ லைஃப் அப்ராட் என்னென்ன சேவைகளை வழங்கிட்டு இருக்காங்க? ஓகே, இப்போ நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி. கடந்த 11 வருஷமாக வந்து வெளிநாட்டில் போய் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு வரதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் GH ஆப்போசிட்டில் மாருதி டவர்ஸில் லொக்கேட் ஆகிருக்கும். அண்ட் எங்களுடைய பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் அசோக் நகர்லையும், அது மட்டும் இல்லாமல் யுக்ரைனில், ரஷ்யாவில் செயல்பட்டு வந்துட்டுருக்கோம். வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 100க்கும் அதிகமான மாணவர்கள் வந்து வெளிநாட்டில் போய் எங்கள் மூலிமா படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1000க்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான கோர்சஸும் படிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 கண்ட்ரீஸ், 25 கண்ட்ரீஸ் வந்து நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணோம். 150 யூனிவர்சிட்டியோட கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் பிகினிங் அவங்க எங்களோட ஆஃபீஸ் என்ட்ரு ஆனதுலேருந்து அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் இவாலுவேட் பண்ணி அவங்களுக்கான அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கு தேவையான வந்து பாஸ்போர்ட் அசிஸ்டன்ஸு, வீசா அசிஸ்டன்ஸு, வீசா டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுலேருந்து அவங்க எந்த யூனிவர்சிட்டி போகிறாங்களோ அந்த யூனிவர்சிட்டிக்கு அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்து ஹாஸ்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்கறது. அண்ட் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு டிக்கெட்டிங்லேருந்து, ஃபாரின் கரன்சிஸ்லேருந்து எல்லாமே அவங்க போய் ஒரு யூனிவர்சிட்டி டெஸ்டினேட்டட் கண்ட்ரி போய் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அங்கே தேவையான ஃபெசிலிட்டிஸ் படித்து முடிச்சுட்டு வர வரைக்கும் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் வந்து நியூ லைஃப் அப்ராட் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இது எங்களுடைய 12வது வருஷம். கடந்த 11 வருஷமாக வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வரவங்களுக்கு இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 150 யூனிவர்சிட்டிஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துல வந்து மாணவர்கள் படிக்க நீங்கள் அனுப்புறதா சொல்லியிருக்கிறீங்க. அப்போ எந்தெந்த நாடுகளில் போய் மாணவர்கள் MBBS படிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போது ஒவ்வொரு கோர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த
பர்டிகுலர் கோர்ஸுக்கு வந்து சில நாடுகள் அப்படின்னு இருக்கும். இப்போ எம்பிபிஎஸ் அப்படின்னா எம்பிபிஎஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் மெடிசன், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இது வந்து அஃப்கோர்ஸ் இந்தியாவில் படித்தாதான் வந்து பெஸ்ட். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்தியாவில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மார்க் ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து பேஸ் பண்ணி இங்கே அட்மிஷன்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எங்களோட டீம் போய் ஒரு ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் அப்படின்னு வந்து இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணனால வெளிநாட்டில் போயும் படிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிறது நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாடுகளில் போய் படிக்கலாம். பட் நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாப் யூனிவர்சிட்டிஸ் எந்தெந்த நாடுகளில் இருக்கும், எந்தெந்த கண்ட்ரியில் போய் மெடிசன் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு வந்ததில் சொல்கிறோம். ஸோ எம்பிபிஎஸ் போய் வெளிநாட்டில் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் போய் படிக்கலாம், யுக்ரைனில் போய் படிக்கலாம், கசாகிஸ்தானில் போய் படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போலாண்ட், லாட்வியா, இட்டாலி, லித்வேனியா, அது மட்டும் இல்லாமல் சவுத் அமெரிக்கா, இப்படி பல நாடுகள் இருக்குது. ஸோ எம்பிபிஎஸ் போய் படிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து தனித்தனி சிறப்புகள் இருக்குது. அப்போது நம்ம வெளிநாட்டில் போய் படிக்கிறோம் அப்படின்னா நன்மைகள் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அங்கே வெளிநாட்டில் போய் படிக்கிறப்ப டொனேஷன் கிடையவே கிடையாது. பட் இந்தியாவில் படித்தாதான் வந்து நல்லது அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்களும் அதான் குறிப்பிட்டிருக்கீங்க. அப்போ வெளிநாட்டில் போய் படிக்கிறதால என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும்? இப்போ இந்தியாவில் கிடைக்கிறது இல்லைங்கிறப்போ நம்ம இந்தியாவில் படிக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட், இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டே வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்டு, ஓல்ட் பிரிட்டிஷ் பேட்டர்ன். ஸோ இங்கே இருக்கிற ஸ்டாண்டர்ட் எம்பிபிஎஸ் இங்கே எப்படி வந்து நம்ம சப்ஜெக்ட்ஸ் இருக்குமோ இங்கே எந்த மாதிரி வந்து நம்ம வந்து மெடிக்கல் ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறாங்க. ஃபஸ்ட் இயர்லேருந்தே வந்து உங்களுக்கு வந்து கிளினிக்கல் ரொட்டேஷன் பேஷண்ட்ஸ் பார்க்குறதுலேருந்து இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் நாங்கள் சொல்கிற வந்து டாப் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெல் எக்யூப்டாக இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், அண்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டில் வந்து என்ன டெக்னாலஜி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன மெடிக்கல் வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கரண்ட் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து வெளிநாட்டில் இருக்குது. ஸோ வெளிநாட்டில் போய் படிக்கிறப்போ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனேஷன் கிடையாது, கேபிட்டேஷன் ஃபீ கிடையாது. இப்போ ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து போகிறவங்களாகட்டும், இல்லை வந்து லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் ரொம்ப குறைவான ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும்தான் வந்து வெளிநாட்டில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் இருக்கிறப்போ அவங்களுக்கான செலவுகள், காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ வெளிநாட்டுக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இந்தியா திரும்பி வந்தீங்கன்னா இங்கே எழுதக்கூடிய அந்த எம்சிஏ எக்ஸாமுக்கான கோச்சிங் வந்து அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் வந்து சொல்லித்தராங்க. அண்ட் கிளாஸஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 10:1 ரேஷியோவில் தான் இருக்கும். 10 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களால ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் கிளினிக்கல் ரொட்டேஷன் ஃபஸ்ட் இயர்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிற ரஷ்யா, யுக்ரைன், கசாகிஸ்தான் இந்த மாதிரியான நாடுகளில் முதல் வருஷத்துலேருந்தே வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. ஸோ பேஷண்ட்ஸை பார்க்குறாங்க. அப்போ அவங்களால வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஸோ இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து லெக்சர் கிளாஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர்ஸு ஆல் ஓவர் த வேர்ல்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்க பழகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். இப்போ சில நாடுகளுக்கு போகிறப்போ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லாங்குவேஜ் வந்து அவங்க அடிஷ்னலாக கற்றுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் ரூம்ஸ் ஆகட்டும் அண்ட் யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஆகட்டும் ரொம்ப வெல் எக்யூப்டாக இருக்கும். அவங்களுக்கு தேவையான எல்லா மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே அந்த யூனிவர்சிட்டியில் வந்து இருக்குது. இப்போ ஹாஸ்டல் எடுத்துட்டிங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்டல். ஸோ ஹாஸ்டல்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெல் எக்யூப்டான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா வெளிநாட்டில் படிச்சுட்டு வர எம்பிபிஎஸ் டிகிரி இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் வந்து அங்கீகாரம் கிடைக்குது. ஸோ எங்கே போனாலும் அவங்க படிச்சுட்டு வர மருத்துவ படிப்பு வெளிநாட்டில் படிச்சுட்டு வராங்கன்னா அந்த டிகிரி வந்து வேலிடாக இருக்குது. அண்ட் பெரும்பாலும் வந்து போகிறப்ப கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து எல்லாருக்கும் வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரியானதாக இருக்குது. அண்ட் இந்தியன் ஃபுட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்படி இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கிறனால ஒரு ஸ்டூடெண்ட் வந்து போய் தாராளமாக படிக்கலாம். இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எம்பிபிஎஸ் வெளிநாட்டில் போய் படிக்கலாம், பட் படிச்சுட்டு வரணும்னா 5 வருஷத்துக்கு அதிகமாக இருக்கணுங்கிறாங்க. இப்போ நாடுகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரஷ்யாவில் போய் படிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ ரஷ்யாவில் போய் படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் வந்து 6 வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து ரஷ்யா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா
உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துறையிலையும் வந்து ரொம்ப முன்னோங்கி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான். ஸோ மருத்துவ படிப்பு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவில் வந்து படிக்கிறப்போ அவங்களுக்கு சயின்டிஃபிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் நிறையா இருக்குது. ஒரு எம்பிபிஎஸ் டிகிரி ரஷ்யாவில் போய் படிச்சுட்டு வராங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்னால வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ட்ரெண்டில் என்ன வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அது வந்து அவங்களால ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ். WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து உலக சுகாதார மையம் அங்கீகாரம் பண்ண யூனிவர்சிட்டிஸ். MCI மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண யூனிவர்சிட்டிஸ் தான் நம்ம சொல்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் IMED இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் எஜுகேஷன் டைரக்டரில் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரஷ்யாவில் படிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களால ஈவன் வேறு நாடுகளில் போனாலும் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எழுதி போய்க்கலாம். இந்தியாவில் வரும்போது MCAயோட பாஸ் சக்ஸஸ் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இப்போ ரஷ்யா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இப்போ யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கிரீமியா ஃபெடரல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, கசான் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் க்ரூஸ்க் யூனிவர்சிட்டி இருக்குது, மாரி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, பெர்ம் யூனிவர்சிட்டி, வோல்கோகிரட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து கோவிடுக்கு வந்து மெடிசன் கண்டுபிடிச்சாங்க ரஷ்யாவில். ஸோ அந்த பேனல் ஆஃப் இதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் சயின்டிஸ்டில் இருக்கக்கூடிய வந்து ஒரு சில ப்ரொஃபஸர்ஸ் கூட கிரீமியா ஃபெடரல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் டாபிக் வந்து அவங்க அந்த சப்ஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே படிக்கிறப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்போஷர் வந்து ஜாஸ்தி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவில் வந்து நிறைய கான்ஃபரன்சஸ், ஸோ நெய்பரிங் கண்ட்ரிக்கும் போகிறாங்க. மாஸ்கோவில் நடக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் லெவல் கான்ஃபரன்சஸ், யூனிவர்சிட்டி லெவல் கான்ஃபரன்சஸ், இதில் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா அவங்கனால ஒவ்வொருக்கு கம்பீட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கிறனால அவங்கனால எக்ஸ்போஷர் கிடைக்குது, நிறைய நாலேஜ். அண்ட் எங்கள் மூலிமா போன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகமான மக்கள் வந்து ரஷ்யாவில் படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே MCA ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் ஆகி இங்கே டாக்டர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யாவில் போய் படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாயிலிருந்து இருக்குது. சில யூனிவர்சிட்டிஸ் 2.5 லட்ச ரூபாய், சில யூனிவர்சிட்டிஸ் 3 அப்படி யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் மாறுபடும், அவ்வளோதான். இப்போ ரஷ்யா எப்படி வந்து எல்லாரும் வந்து மெடிசனுக்கு போய் படிச்சுட்டு வரவங்க வந்து அதிகமாக இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு 10 வருஷமாகவே கடந்த 10 வருஷமாக யுக்ரைனில் போயும் மெடிசன் படிச்சுட்டு வரவங்களோட எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வந்துட்டுருக்கு. பிகாஸ் இப்போ யுக்ரைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்ச நாடுகள் தான். ஸோ ரஷ்யா ஃபாலோ பண்ணுற அதே பேட்டர்ன் தான். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண அதே மாதிரியான பேட்டர்ன் தான் வந்து யுக்ரைன்லையும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் தான். ஸோ MBBS பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யுக்ரைனில் போய் படிக்கிறப்போ நாங்கள் சொல்கிற யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா யுக்ரைனில் வெஸ்டர்ன் சைடு இருக்க யூனிவர்சிட்டிஸ் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைடில் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து லோக்கல் லாங்குவேஜ் இல்லாமல் இங்கிலீஷ் பேசுகிறவங்க அதிகமாக இருப்பாங்க. அண்ட் மோரோவர் இப்போ யுக்ரைனில் வந்து இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் வெஸ்டர்ன் சைட் நாங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிவிவ் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அது வோல்கோகிரட் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, பொகமலட்ஸ் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, உஸ்க்ரோத் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அது மட்டும் இல்லாமல் தெர்னோபிள் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி வந்து டாப் யூனிவர்சிட்டிஸில் போய் அட்மிஷன்ஸ் வாங்கலாம். அண்ட் யுக்ரைனோட பார்டர் அப்படி நாங்கள் சொல்கிற யூனிவர்சிட்டிஸோட பார்டர் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா யுக்ரைனில் போலாண்ட், ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, ஸோ யூரோப்பியன் யூனியனுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் யுக்ரைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா யூனிவர்சிட்டிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தான். அண்ட் அங்கேயும் வந்து கிளாஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:1 ரேஷியோவில் தான் இருக்காங்க. மேம், வெளிநாட்டில் போய் படிக்கணும்னா என்னென்ன நன்மைகள் அப்படின்னு நீங்கள் பட்டியலிட்டு இருக்கீங்க? இங்கிலீஷ் லாங்குவேஜாக இருக்கட்டும், 5 இயர்ஸ் கோர்ஸாக இருக்கட்டும், தொடர்ந்து பேசலாம். என்னென்ன நாடுகளில் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் MBBS படிக்கிறதா? நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இப்போ யுக்ரைனில் போய் படிக்கிறப்ப நான் சொன்னேன் நம்ம நெய்பரிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுக்ரைனில் யூரோப்பியன் யூனியனில் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ நெய்பரிங் கண்ட்ரீஸான போலாண்ட், ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, ஜெர்மனி, இந்த மாதிரி நெய்பரிங் கண்ட்ரீஸ் இருக்கிறனால யுக்ரைனில் போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈவன் கான்ஃபரன்ஸ்க்கு போகணுன்னாலும் நெய்பரிங் கண்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யுக்ரைனில் யுனெஸ்கோவோட ஃபண்ட் வரனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொலக்னா ப்ரோசஸ் மூலிமா அவங்களுடைய 2வது வருஷத்தில் வந்து அவங்களோட கோர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி வேணும்னா யூரோப் கண்ட்ரீஸ்க்குள்ளே அவங்களுடைய கோர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போய் தாராளமாக படிக்கலாம். அண்ட் ஒரு MBBS டிகிரி வந்து யுக்ரைனில் படித்து முடிச்சுட்டு
மாஸ்டர்ஸ் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா நிறைய நாடுகளில் ஃப்ரீ எஜுகேஷன் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ எம்பிபிஎஸ் இங்கே படித்து முடிச்சுட்டு அவங்க வந்து யூரோப்பியன் யூனியனில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த பொலோக்னா முறையில் போகிறப்போ வந்து ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் சொல்லுவோம். ஸோ இதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ யுக்ரைனில் போய் படிக்கிறவங்க வந்து அதனால தான் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு யுக்ரைன் நோக்கி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ யுக்ரைன் நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி நல்ல டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இப்போ லிவிவ் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆகட்டும், இல்லை வந்து வினிட்சா யூனிவர்சிட்டி, டெர்னோபிள் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, உஸ்க்ரோத் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, பொகமுலட்ஸ் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரியான டாப் யூனிவர்சிட்டிஸில் வந்து தாராளமாக எங்களால் அட்மிஷன்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ யுக்ரைனில் போய் படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 6 வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும். எம்பிபிஎஸ் எம்டி டிகிரி தருவாங்க. இந்த எம்பிபிஎஸ் வந்து இந்தியாவில் இருக்க எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலண்ட்டு. ஸோ யுக்ரைனில் போய் படிக்கிறப்ப ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 2.5 லட்ச ரூபாயிலிருந்து வரும் டியூஷன் ஃபீஸ். இது இல்லாமல் 3 லட்சம் 3.5 அப்படி வந்து யூனிவர்சிட்டி வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான வந்து பேங்க் லோன்ஸ் ஆகட்டும், அதுக்கு இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ் இப்படியெல்லாம் வந்து எங்களால் நியூ லைஃப் அப்ராட்னால அரேஞ்ச் பண்ணி தர முடியும். ஸோ இப்போ ரஷ்யா யுக்ரைன் மாதிரியே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கஜாகிஸ்தானில் வந்து எம்பிபிஎஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நாங்கள் நிறைய டைம் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ரஷ்யா யுக்ரைனில் போய் படிக்கிறப்ப 6 வருஷம் படிப்பு இருக்கும். சில பேர் வந்து எனக்கு சீக்கிரமாக மெடிசன் படித்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கஜாகிஸ்தானில் போய் படிக்கிறப்ப என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படிப்பு வந்து எம்பிபிஎஸ் டிகிரி வந்து 5 வருஷத்தில் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் 4.5 வருஷம் படிக்கிறாங்க, அப்புறம் 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க. ஸோ ரஷ்யாவில் யுக்ரைனில் பார்த்தீங்கன்னா 6 வருஷம் எம்பிபிஎஸ் படிக்கணும். படித்து முடிச்சுட்டு வந்து இங்கே எம்சிஏ எக்ஸாம் எழுதிட்டு 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்றாங்க. பட் அதே கஜாகிஸ்தான்ல போய் படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஆஃப் எம்பிபிஎஸ் அங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ படிச்சு முடிச்சுட்டு இந்தியா வந்து அவங்க இன்டர்ன்ஷிப் பண்றாங்க, எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணாங்க. ஸோ ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் மாதிரி சீக்கிரம் ஒரு 1 இயர் வந்து அவங்களால கண்டிப்பா சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த 5 இயர்ஸ்ல படிக்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து 6 வருஷத்துல படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் இவங்க 5 இயர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண போறாங்க. ஸோ இதுதான் அதனுடைய இருக்குது. இப்போது கஜாகிஸ்தானில் போய் படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து டாப் யூனிவர்சிட்டிஸ், அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், அண்ட் யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், அவங்களால அந்த கிளினிக்கல் ரொட்டேஷனுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சேஃபான கண்ட்ரி, காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி டிஃபர் ஆகும். சில யூனிவர்சிட்டிஸ் வந்து 3 லட்ச ரூபா இருக்குது, சிலது வந்து 3.5 லட்ச ரூபா இருக்குது. இப்படி யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்னால தாராளமாக போய் கஜாகிஸ்தானில் படிச்சுட்டு வர முடியும். இப்போ நோபல் ப்ரைஸுக்கு வந்து நாமினேட் ஆன ப்ரொஃபஸர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க கஜாகிஸ்தானில். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போய் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாலேஜ் ஆகட்டும், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வந்து எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நிறைய மாணவர்கள் வந்து எங்களை வந்து அணுகிறப்போ அவங்களுடைய மார்க்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, அவங்களுடைய தேவைகள் என்ன, ஸோ எந்த கண்ட்ரியில் போய் படித்தா அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் செக்ரிகேட் பண்ணி கவுன்சிலிங் வரும்போது நாங்கள் கவுன்சிலிங் டீம் வந்து அவங்களுக்கு ரஷ்யாவா, யுக்ரைனா, கஜாகிஸ்தானா அப்படின்னு நாங்களே பட்டியலிட்டு தந்துடுவோம். எஸ், இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்காக ஒரு நேரம் நினைச்சிருக்கிறாங்க செல்வகுமார் ஃப்ரம் தூத்துக்குடி. வணக்கம் செல்வகுமார், சந்தேகங்களை ஜோஃபியா மேம் இருக்காங்க, கேட்கலாம். மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். மேடம் என் பொண்ணு இப்போ +2 படிக்கிறா. மேக்ஸ் பயோ எடுத்து படிச்சுட்டு இருக்கா, டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த வருஷம் பப்ளிக் எப்படி எழுத போறான்னு தெரியல, நம்ம மார்க் எப்படி வரும்னு தெரியல. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கா, ரொம்ப படிக்கணும் அப்படின்னு வைராக்கியமா இருக்கா. ஸோ மேடம் இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? 2வது வந்து அவள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறா. 6th இருந்து இப்போ +2 வரையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறா. அதனால எங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? அப்போ எந்த கட்டியில் படித்தா கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி மார்க்கு ப்ளஸ் நீட் தேர்வு பாஸ் பண்ணணும். மார்க்கு கண்டிப்பாக நமக்கு அங்கே கட் ஆஃப் கேட்பாங்களா? இந்த டீட்டெயில் கொஞ்சம் எனக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து நேரில் பார்ப்போம் மேடம் உங்களை இந்த வருஷத்தில். கண்டிப்பாக. ஓகே செல்வகுமார், நீங்கள் கால் கட் பண்ணிக்கலாம், மேம் பதில் சொல்லுவாங்க. எஸ் மேம், 3 கேள்விகளை கேட்டுருக்கிறாங்க, பதில் சொல்லலாம். அது கண்டிப்பாக. இப்போ வந்து ப்ரெசென்ட் 12th ஸ்டாண்டர்ட் தான், பட் இப்போ கம்ப்ளீட் பண்ணவங்க யாராக இருந்தாலும் சரி. இப்போ வந்து நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், இல்லை வந்து தமிழ் மீடியமில் படித்தேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரிலாம் பயந்துக்கவே வேண்டாம். ஏன்னா நம்ம வெளிநாட்டில் போய் படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் படிச்சுட்டு வந்தாலும் சரி, தமிழ் மீடியத்திலையோ இங்கிலீஷில் படித்தாலோ இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையோ இல்லை ஐசிஎஸ்சியோ எந்த கரிக்குலமில் படிச்சுட்டு வந்தாலும் சரி, வெளிநாட்டில் போகிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து அவங்களுக்கு வந்து காமனாக தான் சப்ஜெக்ட்ஸ் இருக்க போகுது. ஸோ இங்கேருந்து போகிறப்ப அதுக்கான தயார்படுத்திக்கணும் அவங்கள. ஸோ நம்ம அட்மிஷனுக்கு வரும்போதே அவங்களோட கம்யூனிகேஷன் செக் பண்ணிவிட்டு
அவங்களுக்கு இங்கிலீஷ் அடிஷ்னலாக வந்து ஏதாவது கிளாஸஸ் வேணும்னா இங்கே நீங்கள் போய்க்கோங்கன்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஸோ மற்றபடி மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 12th மார்க்ஸில் வந்து ஒரு 50% மார்க் இருக்கணும் கெமிஸ்ட்ரி பயாலஜி. அதில் இருந்தாலே தாராளமாக வெளிநாட்டில் அட்மிஷன் வாங்கிக்கலாம். ஸோ நீட்டோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டுக்குன்னு ஒரு மார்க் நிர்ணயம் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த வருஷம் வரும்போது உங்களுக்கு என்ன மார்க் சொல்கிறாங்களோ அதுதான் வேணும். நீட்டில் பாஸ் ஆன மார்க்ஸ் இருந்தாலே தாராளமாக போதும். ஸோ உங்களுக்கான அட்மிஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறையா நாடுகளுக்கு ஒவ்வொரு யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். இப்போ நீங்கள் ரஷ்யாவில் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் டியூஷன் ஃபீஸ் மட்டும் 2 லட்ச ரூபாய் இருக்குது. சில யூனிவர்சிட்டிஸ் 2.5 லட்ச ரூபாய், 3 லட்சம் அப்படி மாறி இருக்கும். இப்போ யுக்ரைனில் போய் படிக்கிறப்ப அதே மாதிரி தான். ஸோ 2.5 லட்ச ரூபாய் 3 அப்படி டிஃபர் ஆகும். ஸோ குறைவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக எங்களுடைய சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் நீங்கள் வந்து டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி தர முடியும். சப்போஸ் பேங்க் லோன் மூலிமா தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா பேங்க் லோனுக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி அசிஸ்ட் பண்ணி தந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து மீட் பண்ணலாம். இந்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் அட்மிஷன்ஸ்க்கான வந்து தயார்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வருஷம் படித்து முடிச்சுட்டு இப்போ நீட் ரிசல்ட்டும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பொருந்தும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அட்மிஷன்ஸ் வந்து சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்களுக்கான MBBS டிகிரி வந்து டாப் யூனிவர்சிட்டிஸ் இன் ரஷ்யா, யுக்ரைன், கஜாகிஸ்தான் எந்த நாடுகளில் வேணுமோ உங்களுக்கான அட்மிஷன்ஸ் தாராளமாக நியூ லைஃப் அப்ராட் ஆகிய நாங்கள் வந்து எடுத்து தந்துட்டு இருக்கோம். அந்த நேர் கேட்கும் பொழுது என்னுடைய குழந்தை வந்து தமிழ் மீடியம் தான், இது ஒரு பேரியராக இருக்குமா அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து பெற்றோர்களிடையே காணப்படுது. ஸோ வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னா 12th மார்க் மட்டும் போதும், நீட் மார்க் மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த லாங்குவேஜை பேசிக்காக கற்றுக்கணும், டாய்ஃபில் அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் எழுதணுமோ, அடிஷ்னல் கோர்ஸ் பண்ணணுமோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? இப்போது வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் அப்படின்னா அவங்களுடைய கெமிஸ்ட்ரி பயாலஜி மார்க் தான் கேட்பாங்க. ஸோ கெமிஸ்ட்ரி பயாலஜியில் வந்து 50% மார்க் இருந்தாலே போதும். இப்போது ஒவ்வொரு நாடுகளில் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு வந்து சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ரஷ்யா எடுத்துட்டீங்க அப்படின்னா ரஷ்யாவில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இப்போ கிரீமியா ஃபெடரல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இங்கே போய் படிக்கணும் அப்படின்னா 60% மார்க் வேணும் ஓவராலாக கெமிஸ்ட்ரி பயாலஜியில். இப்போ இதே வந்து கசான் யூனிவர்சிட்டி போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 60% மார்க் வேணும். ஸோ வோல்கோகிராட் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 55% மார்க் இருந்தே போதும். ஸோ யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி வந்து அவங்களுடைய மார்க் வந்து டிஃபர் ஆகுது. இப்போ யுக்ரைனில் போய் படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா லிவிவ் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இது யுக்ரைனில் இருக்கக்கூடிய நம்பர் 1 யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும், அட்மிஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய கெமிஸ்ட்ரி பயாலஜியில் வந்து 65% மார்க் இருந்தால்தான் அவங்களுக்கு அட்மிஷன்ஸே கிடைக்கும். இப்போ வந்து உஸ்க்ரோத் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இல்லை தெர்னோபிள் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இல்லை பொகமுலஸ் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இங்கெல்லாம் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 50% மார்க் இருந்தாலே போதும். இப்போ கஜாகிஸ்தானில் போய் படிக்கிறாங்க அப்படின்னா கசாக் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அல்ஃபராபி ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி. அதில் போய் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 50% மார்க் இருந்தாலே போதும். ஸோ யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி வந்து அவங்களுடைய மார்க்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அடிஷ்னல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டுக்கு போகிறப்போ தேவைப்படாது. இப்போ IELTS, TOEFL இந்த மாதிரியான இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ் வந்து எதுவும் தேவைப்படாது. இப்போ தமிழ் மீடியத்துலேருந்து வரவங்க ஆகட்டும் இல்லை இங்கிலீஷ் மீடியம்லேயே படித்து எனக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா நாங்கள் வரும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் மாதிரி போய் கற்றுக்கோங்கன்றது மட்டும்தான் சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா யூனிவர்சிட்டிக்கு போகிறப்போ அவங்க எப்படி இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியம் தான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கிலீஷில் தான் கிளாஸஸ் எடுப்பாங்க. ஏன்னா நம்ம போகிறது எல்லாமே வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம். ஸோ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் இங்கிலீஷ் மீடியம் இருக்க யூனிவர்சிட்டிஸ் தான். ஸோ கண்டிப்பாக லாங்குவேஜ் வந்து ஒரு ப்ராப்ளமே இருக்கவே இருக்காது எல்லாருனாலும். ஏன்னா நிறைய பேர் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்து யூனிவர்சிட்டியோட டாப் லிஸ்ட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள் மூலிமா போனவங்க அதிகமாக இருக்காங்க. ஈவன் இப்போ பின்னாடி போயிட்டுருக்க ஸ்லைடில் போயிட்டுருக்க MCA பாஸ் லிஸ்ட்டில் கூட ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துலேருந்து படிச்சுட்டு வந்தவர் தான். பட் அவர் யூனிவர்சிட்டியோட டாப் லிஸ்ட்டில் வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய மாணவர்களுக்கு வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகிறப்போ அவங்கள தானே வந்து எக்ஸ்போஷர் கிடைக்கிறனால அவங்களால கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு மொழி வந்து தமிழ் மொழி அது வந்து பேரியராக இருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது தவிர்த்து அடிஷ்னல் கோர்ஸ் எதுவும் தேவையில்ல, அடிப்படையான +2 மார்க்ஸ் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. எஸ், பட் நீட் மார்க் வந்து ரொம்பவே அவசியமான ஒன்றுன்னு சொல்லியிருக்கிறீங்க இல்லையா? நீட் பாஸ் போதும் அப்படின்னா அதை வந்து நம்ம நாட்டிலேயே நீட் பாஸ் வச்சு நம்ம MBBS படிச்சிடல மேடம். எதுக்கு மேடம் வெளிநாட்டில் போய் படிக்கணும்? இப்போது இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா MBBS ஒரு சீட் வேணும் அப்படின்னா கட்டாயம் வந்து நீட் எழுதியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணுன்னாலும் நீட் பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது.
இப்போ நீட் வந்து எழுதியிருக்கணும் அப்படின்னா இந்தியாவில் வந்து இந்த வருஷம் மட்டும் இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து 2021 வந்து ஸ்டூடெண்ட்ஸு நீட் எக்ஸாம் எழுதி அந்த மார்க்ஸ் வச்சுருந்தா மட்டும்தான் இந்தியாவில் அட்மிஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த வருஷத்துக்கான அட்மிஷன்ஸ் இந்தியாவில் ஒரு எம்பிபிஎஸ் சீட் வாங்கணும் அப்படின்னா ப்ரெசன்ட் இயரில் நீங்கள் நீட் எழுதியிருந்தால் மட்டும்தான் இங்கே அட்மிஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் இங்கே உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நீட் அடிப்படையில் அந்த கேட்டகரி பேஸ் பண்ணி உங்களுக்கு மார்க்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்தந்த கேட்டகரிக்கு ஜென்ரல் கேட்டகரினா ஒரு மார்க் பர்சன்டேஜ் இருக்குது, அதெல்லாம் தான் இந்தியாவுக்குள்ளே செல்லுபடி ஆகும். இப்போ வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து போன வருஷம் நீட் எழுதியிருக்காங்க, அந்த நீட் மார்க் வந்து இந்த வருஷம் நீட் மார்க்கை விட கொஞ்சம் நல்ல மார்க்காக இருக்குன்னா அது வச்சு நீங்கள் இந்த வருஷத்துக்கான உங்களுக்கான எம்பிபிஎஸ் அட்மிஷன் வெளிநாட்டில் வாங்கிக்கலாம். இப்போது ஒரு வருஷம் நீங்கள் இப்போ 2019 நீட் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அது 2019, 20, 21 இந்த 3 வருஷம் செல்லுபடி ஆகும். ஸோ ஒரு வருஷம் நீங்கள் எழுதின நீட் வந்து 3 years வேலிட் வந்து இன் அப்ராட். ஸோ வெளிநாட்டில் வந்து அதுக்கான ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வெளிநாட்டுக்கு நீங்கள் போகணும், உங்களுக்கு ஒரு எம்பிபிஎஸ் சீட் வேணும் அப்படின்னா நீட்டோட மினிமம் மார்க் ஒரு 108 மார்க் எடுத்திருந்தாலே போதுமானது. உங்களுக்கான தரமான கல்வி, அதாவது ஒரு டாப் யூனிவர்சிட்டிஸ் இன் அப்ராட், ரஷ்யாலேயோ யுக்ரைன்லேயோ இல்லை கஜாகிஸ்தான்லேயோ வந்து எங்களால் அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுக்க முடியும். ஸோ மினிமம் மார்க்கான 108 இருந்தாலே போதுமானது. அது எந்த ஒரு அடல் கேட்டகரி கிடையாது, பண்ணி எதுவுமே கிடையாது. வெறும் 108 அடிப்படையான பாஸ் மார்க் இருந்தாலே போதும். நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டே வரீங்க, ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. பேசாம வெளிநாட்டில் போய் படிக்கிறதா பெட்டரோ அப்படின்னு தோண வைக்குது. பட் ஸ்டில் எனக்கு ஒரு டவுட். நீங்க வந்து 5 years வந்து உக்ரைன்ல இருக்குது, கசகஸ்தான்ல இருக்குது, 6 years வந்து ரஷ்யால வந்து படிக்கணும் அப்படிலாம் நீங்க வேரியஸா சொல்லியிருக்கிறீங்கல்ல. சிலபஸும் மாற்றம் அடையும் இல்லையா? ஸோ ஒரு வேரியஸ் சிலபஸை படிச்சுட்டு வராங்க, இந்தியாவில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உள்ளூர் மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு வேலிடா இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. டெஃபினட்டாக இப்போ பெரும்பாலும் வந்து வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய ஒரு கன்ஃபியூஷனே வந்து நிறைய பேர் இங்கே கன்ஃபியூஸ் பண்ணி விடுறது என்னன்னா, வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வரீங்களா, இந்தியா திருப்பி வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து செல்லவே செல்லாது அப்படின்ற ஒரு தாட்ஸ் தான். இது வந்து எப்படின்னா நிறைய பேர் யாரோ சொன்னது கேட்டுட்டு வந்து பேசுவாங்க. பட் எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் நாங்கள் டைரெக்டாக போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு வந்து தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு ஹியூமன் லைஃப் சம்மந்தப்பட்ட படிப்பு. ஸோ இப்போ வந்து வேறு ஏதாவது ஒரு துறையில் படிச்சுட்டு வந்து எங்கள் இந்தியா வராங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்றனால நம்ம சொல்கிறது வந்து ஒரு வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வராங்க அப்படின்னா இங்கே வந்தாலும் அவங்களுக்கு அது வந்து வேலிடாக இருக்கணும். ஸோ இங்கே எப்படி வேலிடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிநாட்டில் போய் நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நமக்கு மெயினாக பார்க்க வேண்டியது ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். அண்ட் ரெக்கக்னிஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வரோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம போகிற யூனிவர்சிட்டிஸ் வந்து இங்கே இந்தியன் கவர்மெண்ட் வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லை, உலக சுகாதார மையம் WHO அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ நீங்கள் வெளிநாட்டில் போய் இப்போ ரஷ்யாவில் படிச்சுட்டு வரீங்க, இல்லை யுக்ரைனில் இல்லை கசாகிஸ்தானில் எங்கே படிச்சுட்டு வந்தாலும் அந்த டிகிரி வந்து வேர்ல்டு வைட் ரெக்கக்னைஸ் ஆகணும், இந்தியாவுக்குள்ளே மெயினாக ரெக்கக்னிஷன் ஆகணும். ஸோ MCI வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்களா, ஸோ MCI அப்ரூவல் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் போனோம் படித்தோம் அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில், தரமான யூனிவர்சிட்டியில், குவாலிஃபைடான ஃபேக்கல்ட்டிஸ், நல்ல வெல் எக்யூப்டான ஒரு டெக்னாலஜி பேஸ்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகம் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் அட்மிஷன்ஸ் நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ 6 வருஷம் படிப்பு அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 600 hours இருக்குது அப்படின்னா 6 வருஷத்தில் அந்த 600 hours கவர் பண்ணுவாங்க. இப்போ இதே கசாகிஸ்தானில் அது 5 வருஷம் கவர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம இந்தியன் கரிக்குலம் என்னவோ அதே தான் வெளிநாட்டிலையும் அவங்க போய் படிக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து அவங்க படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் அனாட்டமி ஆகட்டும், இல்லை ஹிஸ்டாலஜி, பெத்தாலஜி, இப்போ செகண்ட் இயர்லேருந்து போகிறாங்கன்னா ஃபார்மகாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இங்கே இருக்கோ அதே தான் இருக்குது. ஸோ வருஷங்கள் தான் வந்து டிஃபர் ஆக தவிர்த்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து சேம், அதை இங்கே இருக்கிற மாதிரியே தான் அவங்களுக்கு சப்ஜெக்ட்ஸும் இருக்கும். ஸோ கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேஷண்ட்ஸை போய் பார்க்குறாங்க. நாங்கள் அடிஷ்னலாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறோன்னா, லீவுக்கு வந்தாலும் இப்போ 10 மாதம் அவங்களுடைய கோர்ஸ் டியூரேஷனாக இங்கே வந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த வெக்கேஷன் டைமில் இங்கே இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான சஜஷன் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக
தாராளமாக வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வர டிகிரி வேலிடு தான். இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் நிறைய நாடுகளில் போய் ரிசர்ச் பண்ணுறதா சொல்லியிருக்கிறீங்க, நிறைய யூனிவர்சிட்டிஸை வந்து லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. ஒரு மாணவரோ பெற்றோரோ உங்களை வந்து அணுகி எனக்கு வந்து இந்த மாதிரி படிக்கணும்னு விருப்பமாக இருக்குது அப்படின்னு பொழுது எந்த நாட்டை சஜஸ்ட் பண்ணுவீங்க, எந்த யூனிவர்சிட்டியை அந்த மாணவனுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் நிறைய பக்கம் போய் ரிசர்ச் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஏன்னா இப்போ கடந்த 11 வருஷமாக வந்து எங்களோட நியூ லைஃப் அப்ராட் செயல்பட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இனிஷியலாக நாங்கள் முதல் வந்து எம்பிபிஎஸ்க்கான அட்மிஷன்ஸ் வந்து நாங்கள் டச் பண்ணவே இல்லை. ஸோ எங்களுடைய ஃபஸ்ட்டு வந்து என்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் ரிலவெண்ட்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம். பிகாஸ் எங்கள் டீமில் வந்து போய் ரிசர்ச் பண்ணிட்டு வந்து தான் சொல்லணும். பிகாஸ் இது லைஃப் சம்மந்தப்பட்ட படிப்பு ஏற்கனவே சொல்ல மாதிரி. ஸோ மெடிசன் ஒரு யூனிவர்சிட்டி சொல்கிறோன்னா தரமான ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்கணும், நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கணும், இந்தியாவுக்கு வந்தாலும் அவங்களால சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்றதில் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோ பேரண்ட்டோ வராங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் அதுக்கான ஒரு வரைமுறை வச்சுருக்கோம். ஸோ ஒரு 6 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்டோ ஒரு பேரண்ட்டோ வந்து இந்த 6 பேராமீட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தாராளமாக இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் போகணும். கண்டிப்பாக அதை அவங்க பார்த்தே ஆகணும். இது வந்து ஒரு மேண்டேட்ரியான விஷயம். இது என்ன 6 பேராமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போகிறது ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கணும். ரெண்டாவது டைரக்ட் எம்பிபிஎஸ்ஸாக இருக்கணும். மூணாவது நம்ம போகிற யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கணும். ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 4வது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்தியன் ஃபுட்டு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி யூனிவர்சிட்டி கேம்பஸில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ரெக்கக்னிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும், யூனிவர்சிட்டியோட ரெக்கக்னிஷன்ஸ் பார்க்கணும். அண்ட் மெயின் பாயிண்ட் 6வது யார் மூலியமாக போகிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி பேராமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம போகிறது ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கணும். இப்போ நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் தான். இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறதுனால பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரெசண்ட்டாக வந்து என்னென்ன அந்த நாடுகளுக்கான வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களோ பெனிஃபிட்ஸ் அது எல்லாமே வந்து ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் தான் கிடைக்கும். அண்ட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்ட்டிஸ். அண்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த கண்ட்ரியோட பேராமீட்டர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணி அந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் கிளாஸஸ் இருக்குது. ஸோ யூனிவர்சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வெல் எக்யூப்டாக இருக்கும். அண்ட் நிறைய வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி அவங்க கரிக்குலமில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் போய் படிக்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். ஏன்னா நமக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் வேணும், ஒரு இஷ்யூ அப்படின்னாலும் நம்ம ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படித்தா மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னா அது வந்து சேஃபாக இருக்காதுன்றனால மட்டும்தான் நாங்கள் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான் போகிறீங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ அதுக்கான வந்து நாங்கள் வரும்போது ஒரு லிஸ்ட் கொடுத்துருவோம், இந்த யூனிவர்சிட்டிஸ் தான், இதெல்லாம் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் தான் அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போ ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம போகிறது ஒரு டைரக்ட் எம்பிபிஎஸ்ஸான்னு பார்க்கணும். அது என்ன மேடம் டைரக்ட் எம்பிபிஎஸ்? இப்போது டைரக்ட் எம்பிபிஎஸ் இன்டைரக்ட் எம்பிபிஎஸ் நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. இப்போது ஒருத்தர் வந்து நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு வராங்க, ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை ஒரு பேரண்ட் வந்து என் குழந்தைய டாக்டர் படிக்க வைக்கணும்னு வராங்கன்னா 12th முடிச்சுட்டு வந்தோடனே அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட் இயரில் போய் அனாட்டமி, ஃபிசியாலஜி அந்த மாதிரி மெடிசன் சம்மந்தமான சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும்னு ஒரு ஆசையோடு தான் வருவாங்க. இப்போது சில நாடுகள் இப்போ பார்த்தீங்க, இப்போ ஃபிலிப்பைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 16 மாதம் வந்து அவங்க பிஎஸ்ன்னு ஒரு டிகிரி படிக்கிறாங்க. அங்கே ஃபண்டமெண்டல் மெடிசன் தான் படிப்பாங்க. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் மெடிசன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து 4 வருஷம் வந்து மெடிசனுக்கான சப்ஜெக்ட்ஸே படிக்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர்லேருந்தே வந்து அவங்க எம்பிபிஎஸ் ஆன சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்கிறது கிடையாது. ஸோ நாங்கள் சொல்கிறது என்னென்னா நீங்கள் முதல் வருஷத்துலேருந்தே போய் மெடிசன் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் டைரெக்டான போய் படிக்கிறது. இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறீங்களா எம்பிபிஎஸ் படிக்கிற அப்ரூவ்டு, பட் நீங்கள் 5 வருஷத்துக்கு அதிகமாக உங்களோட 5 வருஷம் இல்லை 5 வருஷத்துக்கு மேலே எம்பிபிஎஸ் படிக்கணும். ஸோ அதுதான் உங்கள் க்ரைட்டீரியா. அதனால தான் சில நாடுகள் 6 வருஷம், சில நாடுகள் 5 வருஷம். இப்போ இந்த இன்டைரக்ட் எம்பிபிஎஸ் அப்படின்றது அந்த 5 வருஷத்துக்கு குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இல்லை, 1.5 வருஷம் வந்து அவங்க ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் படிச்சுட்டு அப்புறம் தான் படிப்பாங்க. ஸோ அது 1.5 வருஷம் ப்ளஸ் 4 வருஷம் எம்பிபிஎஸ் 5 வருஷம் வந்துருது. அதுவும் 5 வருஷம் வந்துருது. ஆனால் முதல் வருஷத்துல இருந்து வந்து டைரக்டா எம்பிபிஎஸ் சப்ஜெக்ட்ஸ் படிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு அனாட்டமி போய் ஃபர்ஸ்ட் இயர்ல அவங்க படிக்க போறாங்க. இப்போ நம்ம ரஷ்யாலயோ யுக்ரைன்லயோ கசாகிஸ்தான்லயோ ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஒரு அனாட்டமி கிளாஸஸ் அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்களே, இதே பிலிப்பைன்ஸ் போறப்போ அவங்க படிச்சுட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயாலஜி, கெமிஸ்ட்ரி 11th 12th படிச்ச பேஸ் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு 1.5 வருஷம் இவங்க வந்து ஹெட்டாக இருப்பாங்க. இவங்களோட 2.5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி 3rd இயர் போகிறப்ப தான் அவங்க ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் மெடிசனுக்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னா
அவங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்திடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் வந்து இருந்தே மெடிசன் சப்ஜெக்ட்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரி தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஸோ டைரக்ட் எம்பிபிஎஸ் அப்படின்னா முதல் வருஷத்துலேருந்தே படிப்பாங்க. எம்பிபிஎஸ்க்கான சப்ஜெக்ட்ஸ் அனாட்டமி இருக்கும். அண்ட் அவங்களுக்கு வந்து அனாட்டமியில் பார்த்தீங்கன்னா அவங்க போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் ப்ராக்டிஸ் பண்ணுறதாகட்டும், லேபில் வந்து டைரெக்டாக வந்து போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ஃபஸ்ட் இயர்லேருந்தே கிடைக்குது. ஸோ இதுதான் டைரக்ட் எம்பிபிஎஸ். ஸோ அது வந்து தெளிவாக பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு 6 முக்கியமான பேராமீட்டர்ஸை பார்த்துட்டு தான் மாணவர்களை வெளிநாட்டில் போய் படிக்க நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. 3வது பேராமீட்டரில் இருக்கும். எஸ் ப்ளீஸ். கண்டிப்பாக இப்போ வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன சர்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போது வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா நம்ம தேர்வு பண்ணுற யூனிவர்சிட்டி வந்து உலக சுகாதார மையம் WHO வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ WHOவில் இந்த பர்டிகுலரான நம்ம சொல்கிற யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியா வரும்போது MCI மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ரெக்கக்னேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ MCIயில் லிஸ்ட் அவுட் ஆயிருக்காங்களா அப்படிங்கிறது செக் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அதர் ரெக்கக்னேஷன்ஸ், இப்போ வந்து US போகிறீங்கன்னா USMLE எக்ஸாம் எழுதணும், அதுக்கான ரெக்கக்னேஷன்ஸ் இருக்கா, இல்லை வந்து யுனெஸ்கோவில் மெம்பராக இருக்கா சில கண்ட்ரீஸில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் எஜுகேஷன் டைரக்டரியில் லிஸ்ட் அவுட் ஆயிருக்கா, யூரோப்பியன் கவுன்சிலில் மெம்பராக இருக்காங்களா, இந்த மாதிரி அக்ரிடேஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்களா அந்த யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ அதுக்கான செக் பண்ணிட்டு தான் வந்து கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய சஜஷன். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4th பேராமீட்டர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம போகிறது இங்கிலீஷ் மீடியம் இருக்கணும். ஏன்னா நிறையா கண்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யாலே பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரீஸில் பார்ஷியலாக இங்கிலீஷ் மீடியம் இருக்கும், பார்ஷியலாக ரஷ்யன் மீடியம் இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வரீங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிற யூனிவர்சிட்டிஸில் 100% வந்து 6 வருஷமும் இங்கிலீஷ் மீடியம் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் ரெஃபர் பண்ணுறோம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் இருக்கா யூனிவர்சிட்டியில் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அட்மிஷன்ஸ் வாங்கணும். இல்லை ஒன்ஸ் தெரியாமல் போயிட்டு அப்புறம் பாதியில் மறுபடியும் வந்து அது ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் இருக்க யூனிவர்சிட்டிஸா அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ 5வது வந்து என்னென்னா நம்ம போகிற யூனிவர்சிட்டிக்குள்ளே ஹாஸ்டல் கேம்பஸ் வந்து யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளே இருக்கா அப்படின்னு. இப்போ நிறையா பேர் வந்து யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அண்ட் அதனோட ரேங்கிங் என்ன அப்படியெல்லாம் பார்ப்பாங்க. பட் அதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஆண் குழந்தை போனாலும் சரி, ஒரு பெண் குழந்தை போனாலும் அவங்களுடைய சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து கேம்பஸ்க்குள்ளேயே இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் அங்கே இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். இந்தியன் ஃபுட் அவங்களுக்கு அங்கே கிடைக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இது எல்லாம் வந்து எவ்வளோ முக்கியமோ, இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியான்னு செக் பண்ணணும். நீங்கள் போகிறது டைரக்ட் எம்பிபிஎஸ்ஸா அப்படிங்கிறது பார்க்கணும். 6 வருஷம் இங்கிலீஷ் மீடியமானு பார்க்கணும். அண்ட் யூனிவர்சிட்டியோட ரெக்கக்னிஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து கேம்பஸ்குள்ளே இருக்கான்னு பார்க்குறதோட சேர்த்து முக்கியமான விஷயம் யார் மூலிமா வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த நிறுவனம் மூலிமா போகிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். இப்போது நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வெளிநாட்டில் அட்மிஷன்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய நிறுவனங்கள் ஆரம்பிப்பாங்க. ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் இருந்துட்டு வைண்டப் ஆகிட்டு போயிடுவாங்க. ஸோ எந்த நிறுவனம் மூலிமா போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து கடந்த 11 வருஷமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வந்துட்டுருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இது எங்களுடைய 12வது வருஷம். ஸோ நிறைய மாணவர்கள் எங்கள் மூலிமா போய் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது எந்த நிறுவனம் மூலிமா போகிறீங்க, அவங்க கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டான ஒரு நிறுவனமா, ஸோ இந்தியன் கவர்மெண்ட் ரெக்கக்னிஷன்ஸ் இருக்கா. இப்போ வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த நாட்டோட மினிஸ்ட்ரியில் அவங்க அட்மிஷன் வாங்குறதுக்கான அவங்களுக்கு அங்கே ரெக்கக்னிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களாம். ஸோ எந்த யூனிவர்சிட்டி அவங்க அஃபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்களோ அது நீங்கள் கிராஸ் செக், அந்த வெப்சைட்ஸ் வந்து கிராஸ் செக் பண்ணணும். அங்கே மினிஸ்ட்ரியில் அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறது செக் பண்ணணும். அண்ட் அந்த நிறுவனத்தோட ட்ராக் ரெக்கார்டு, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் அனுப்பிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் படித்து முடிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யார் வேணாலும் அட்மிஷன்ஸ் வாங்கி தராங்க. இப்போது அங்கே படிச்சுட்டு இருக்க சில ஸ்டூடெண்ட்ஸ் மூலிமா கூட அட்மிஷன் வாங்கி போயிட்டுருக்காங்க. இப்போது ஏற்கனவே அங்கே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அவங்க ஒரு 4th இயரோ 5th இயரோ 6th இயரோ அப்போ அவங்களும் ஒரு ஸ்டூடெண்ட்டு தான். அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது. நாங்கள் அஃபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ் நிறைய யூனிவர்சிட்டிஸ்னால அப்போ எங்களுக்கு வந்து இப்போ கடந்த 11 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவைகள் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஒரு நிறுவனம் மூலிமா போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நிறுவனம் அங்கீகாரம் பண்ண நிறுவனமாக இருக்கணும். ஸோ இந்த அத்தனை 6 பேராமீட்டர் பார்த்துட்டு தான் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் முயற்சி எடுக்கணும். ஸோ நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் மூலிமா தான் போகணும் அப்படிங்கிறது சொல்லலை. நாங்கள் இவ்வளோ கரெக்டாக ஒரு ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணி கடந்த 11 வருஷமாக பண்ணிட்டுருக்கோம்.
டிவி ஷோ மூலிமா நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே வேறு ஏதாவது ஒரு நிறுவனத்து மூலிமா இல்லை எங்கேயாவது அட்மிஷன்ஸ் போட்டாலும் எங்ககிட்ட ஜஸ்ட் கால் பண்ணி ஒரு ஃப்ரீ கவுன்சிலிங் செஷன்ஸ் தான் கேட்டுக்கிட்டு நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா எங்களால் தாராளமாக பண்ணித்தர முடியும். ஆல்ரைட். ஸோ வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்துட்டு இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா எம்சிஇ தேர்வு எழுதணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த தேர்வு வந்து ரொம்பவே கஷ்டம், அதனால வந்து வெளிநாட்டில் போய் படிக்காதீங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் உலா வருது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ எம்சிஏ தேர்வை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டெஃபினட்டாக இப்போது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து அடுத்தது நான் படித்து முடிச்சுட்டு இந்தியா வந்தால் எனக்கு வந்து எப்படி அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து போட்டிருக்க ரூல் படி வெளிநாட்டில் போய் யார் வேணால் படிக்கலாம், 5 வருஷம் அதுக்கு மேலே படிச்சுட்டு வரணும். படித்து முடிச்சுட்டு இந்தியா வந்த உடனே இங்கே நடக்கக்கூடிய அந்த நுழைவுத் தேர்வு, அதாவது எம்சிஏ எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம் சொல்லுவோம், ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாம்ஸ் எழுதி ஸ்டூடெண்ட்ஸ் அதில் பாஸ் ஆனால் மட்டுமே தான் இங்கே அவங்களால வந்து ப்ராக்டிஸ் பண்ணி முடியும், ஒரு அவங்க கவர்மெண்ட் லைசன்ஸ் வாங்க முடியும். இப்போ இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் அப்படின்னா எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 300 மார்க்குக்கான தேர்வு தான். ஸோ 300 மார்க்ஸ்க்கு 300க்கு 150 மதிப்பெண்கள் எடுக்கணும். இப்போ நீட் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா நீட்டில் வந்து மைனஸ் மார்க்ஸ் இருக்குது. ஆனால் அதே வந்து எம்சிஏ எழுதுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் மார்க்ஸ் கிடையாது. ஸோ 150 மார்க்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ், ப்ரீ கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இப்படி தான் அவங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ 6 வருஷம் என்ன படிக்கிறாங்களோ அதிலிருந்து தான் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தேன் அப்படின்னா ரஷ்யா ஆகட்டும், யுக்ரைன் ஆகட்டும், இல்லை கசாகிஸ்தான், இல்லை எந்த நாடுகளுக்கு நாங்கள் அட்மிஷன்ஸ் வாங்கி தருமோ அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டிஸில் எம்சிஏக்கான அடிஷ்னல் கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் இயர்லேருந்து வேணும்னா அது தனியாக அதில் என்ரோல் பண்ணி அந்த எம்சிஏ கோச்சிங் எடுத்துக்கலாம். இல்லை அன்னன்னைக்கு அவங்க வந்து 6 வருஷம் அவங்களுடைய ஃபுல் டெடிகேஷன் கொடுத்து அவங்க சப்ஜெக்ட்ஸ் கரெக்டாக படிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா தாராளமாக பாஸ் ஆகலாம். அண்டு 6 வருஷம் படிப்பு முடிச்சுட்டு இங்கே இந்தியா வந்தோடனே அவங்களுக்கு ஒரு 4 to 5 months வந்து பிரேக் இருக்கும். அந்த எம்சிஏ தேர்வு எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 2 தடவை வரும். ஸோ அவங்க வந்து டிசம்பர்லேயே ஆகட்டும் இல்லை ஜூன் மாதம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிரேக்கில் இங்கே வந்து கொஞ்சம் அவங்க கோர்சஸ் மாதிரி படிச்சுட்டு அப்புறம் தாராளமாக எழுதலாம். ஆல்ரைட். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே கம்மி, ஒரு 2 லட்சம் 2.5 லட்சத்துலேருந்தே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் பொருளாதாரத்தில் நலிவடைந்த மக்களும் படிக்கணும் அப்படின்றது தான் குறிக்கோள். ஸோ அவங்க வந்து படிக்கணும் அப்படின்னா பேங்க் லோன்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமா, இல்லை நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த ஃபீஸ் வந்து உங்ககிட்டயே டேரெக்டாக கொடுக்கணுமா இல்லை யூனிவர்சிட்டியில் டேரெக்டாக பே பண்ணால் போதுமா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுங்கள். டெஃபினட்டாக இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் சொல்கிறது எல்லாமே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு நாடுகளுக்கு வந்து போனீங்கன்னா யூனிவர்சிட்டியாக வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் மாறும். இப்போ ரஷ்யா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்கறனால ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீஸ் வந்து ரொம்ப குறைவு. ஸோ குறைஞ்சது வந்து 2 லட்ச ரூபாயிலேருந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் ஆகுது. சில யூனிவர்சிட்டிஸில் டியூஷன் ஃபீஸ் வெறும் 2 லட்ச ரூபாய் தான், சில யூனிவர்சிட்டிஸில் டியூஷன் ஃபீஸ் 2.5 லட்ச ரூபாய் வருது. ஸோ யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி ஃபீஸ் வந்து மாறும். இதே யுக்ரைன் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய் 3 அப்படி வந்து டிஃபர் ஆகும். ஈவன் கசாகிஸ்தான் அப்படி தான். ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான பேங்க் லோன்ஸ் வந்து தாராளமாக நாங்கள் ஹெல்ப் பண்ணி தரோம். ஸோ பேங்க் லோன் மூலிமா நீங்கள் போகிறீங்கன்னா டைரெக்டாக பேங்க்ஸ் வந்து யூனிவர்சிட்டிக்கு ஃபீஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இல்லை என்னோட ஓன் ஃபண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் நீங்கள் வந்து தாராளமாக ஃபீஸ் பே பண்ணலாம். ஸோ நாங்கள் யூனிவர்சிட்டியோட டைரக்ட் அஃபீஷியல் ரெப்ரசன்டேட்டிவ்னால நாங்கள் யூனிவர்சிட்டி கிட்ட வந்து இப்போ கரண்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸை பேசிகிட்டு இருக்கிறனால ஸ்டூடெண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அவங்க வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்றனால நாங்கள் அஃபீஷியல் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லிட்டு ஸோ யூனிவர்சிட்டி கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து சொல்லி நாங்கள் சில ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இப்போ இந்த வருஷம் அவைல் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் பேஸ் பண்ணி அவங்களுக்கான சில ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இப்போ வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ தாராளமாக ஸ்டூடெண்ட்ஸ் போகணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக என்ன ஃபீஸோ அந்த ஃபீஸுக்கான டாலர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேரி பண்ணிட்டு போவாங்க. இப்போ நிறைய நிறுவனமில் வந்து ஃபீஸ் வாங்கிட்டு அவங்களே கட்டுறேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதுவும் நம்ம பண்ணுறது. ஸோ டைரெக்டாக யூனிவர்சிட்டிக்கு தான் அந்த ஃபீஸ் கொண்டுட்டு போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை பேங்க் லோன் மூலிமா போகிறாங்க அப்படின்னா டைரெக்டாக யூனிவர்சிட்டிக்கு தான். ஸோ இந்த வருஷத்துக்கு வந்து நாங்கள் யூனிவர்சிட்டியை பேசி அஃபீஷியல் ரெப்ரசன்டேட்டிவ்னால மட்டும்தான் அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் வாங்கி தர முடியும். ஸோ நாங்கள் டைரக்ட் அஃபீஷியல் ரெப்ரசன்டேட்டிவ்னால ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அவைல் பண்ணி தந்துட்டுருக்கோம். ஸோ நீட் ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? எவ்வளவு நாட்களுக்கு இந்த
இந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் போகுது. மாணவர்கள் என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் எடுத்துட்டு வரணும்? குறிப்பா கோவிட் டைம் அப்படின்றதுனால கவர்மெண்ட் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? பிளஸ் வேக்சினேஷன் வெளிநாட்டுக்கு போனா ரொம்பவே அவசியம் இல்லை, சில வேக்சினேஷன் தானே அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேள்விகளுக்கு பதில். டெஃபினட்டா இப்போது நம்ம இப்போ கடந்த ஒரு 1.5 மாதம் 2 மாதமாகவே நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வருஷத்துக்கான அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ நீட் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க மாணவர்கள். நீட் ரிசல்ட்ஸும் வந்தாச்சு. ஸோ அட்மிஷன்ஸ் வந்து ரொம்ப லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கிட்ட நம்ம வந்துட்டுருக்கோம். ஸோ சீக்கிரம் வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த வருஷத்துக்கான அட்மிஷன்ஸ் வந்து உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ இமீடியட்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே கால் பண்ணிங்கன்னா எங்கள் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இல்லை உங்கள் டாக்குமெண்ட்ஸ் மினிமம் நீங்கள் நேரில் வர்றீங்க அப்படின்னா, நேரில் வர முடியலனாலும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கெல்லாம் வாட்ஸ்அப் மூலிமா தான் எல்லாருமே டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்டு அண்ட் பாஸ்போர்ட் இல்லாட்டி ஆதார் கார்டு இருந்தால் போதும். அண்ட் உங்களுடைய நீட் மார்க் லிஸ்ட் இதை வச்சு நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மார்க் க்ரைட்டீரியா இருக்குது, எந்த யூனிவர்சிட்டியில் அட்மிஷன்ஸ் வாங்கி தரலாம் அப்படிங்கிறது சொல்லிடுவோம். ஸோ டைரெக்டாக இந்த மெயின் பேசிக் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் போதும், உங்களுக்கான அட்மிஷன்ஸ் வந்து தாராளமாக வாங்கலாம். அண்ட் சீக்கிரம் வந்தால் மட்டுமே தான், ஏன்னா இன்னும் லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக வந்தால் மட்டும்தான் இந்த வருஷத்துக்கான எம்பிபிஎஸ் அட்மிஷன் வந்து கிடைக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இமீடியட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் வரது நல்லது. நீங்கள் கேட்ட மாதிரி கோவிட் டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுமோ அந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் வந்து அந்தந்த நாடுகளுக்கான என்ட்ரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃப்ளைட்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து போகிறப்ப வந்து ஆல்ரெடி பிகாஸ் 18 இயர்ஸ்லேருந்து தான் வேக்சின்ஸ் இருக்குது இங்கே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கேருந்து போகிறப்போ அந்த ட்ராவல் பண்ணுறப்போ மட்டும்தான் கோவிட் டெஸ்ட் மட்டும் எடுத்தால் போதும். அங்கே போனாலும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பயந்துக்க வேண்டாம். ஸோ இமீடியட்டாக வந்தாங்கன்னா உங்களுக்கான அட்மிஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு ரொம்பவே நன்றி. நேர்லே நியூ லைஃப் அப்ராட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாமாக நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இணைந்தீர்கள் நியூஸ் 7 தமிழோடு.